நாம் இந்த உலகத்திலே லகது ஹலக்னல் இன்சான ஃபீ கபத், நிச்சயமாக மனிதன் கஷ்டத்திலே தான் படைக்கப்பட்டிருக்கிறான். அதனுடைய விரிவுரையை எழுதுகின்ற போது உலகத்திலே படைக்கப்பட்ட கோடான கோடி உயிரினங்களில் மிகவும் சிரமப்பட்டு வாழக்கூடியது மனிதனை தவிர வேறு யாரும் இல்லை. அந்த அளவுக்கு மனிதன் உலகத்திலே தாயினுடைய வயிற்றிலே சிசுவாக இருந்து சிறிய வாயலால் அவள் வெளிவந்து அவனுடைய இளமை பருவம், அவனுடைய வாலிப பருவம், இன்னும் அவனுடைய முதுமை பருவம், எத்தனையோ பருவங்களை தாண்டி சிரமங்களை மேற்கொண்டு அவன் உலகத்தை விட்டு பிரிந்து செல்கின்ற வரைக்கும் பல கஷ்டங்களை எதிர்நோக்கின்றான் என்று குர்ஆனே எங்களுக்கு சொல்லுகிறது. குலைக்கல் இன்சானு லைஃபா, மனிதன் பலவீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான். அந்த மனிதன் இந்த உலகத்திலே பலவீனம் என்பதை அல்லாஹு தஆலா அறிந்து விட்டான். ஆகையினால் நாம் இந்த உலகத்திலே சிரமங்களை மேற்கொள்ளாமல் வீறு நடை போட முடியாது. எனவே தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, இந்த உலகத்துடைய அற்பத்தன்மையை நாம் விளங்கி வருகிறோம். எங்களுக்கு இந்த உலகத்தை பற்றிய அற்பத்தை ஏற்கனவே சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திலே நாம் மூழ்கி வாழ முடியாது. எங்களுடைய தரப்பட்ட தீனுல் இஸ்லாம் என்ற அந்த கயிற்றை நாம் இறுக பிடித்து அதனோடு நாம் கடைசி வரை செல்வதுதான் நம்முடைய வெற்றியாக இருக்கிறது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்நாளில் நாம் காண முடியாத சிரமங்களை இன்று கண்டு கொண்டிருக்கிறோம். எத்தனையோ உயிர்கள் காவு கொள்ளப்பட்ட நிலையில், எத்தனையோ சுகதேவிகளாக இருந்த மக்கள் நோய்வாய்ப்பட்டு சிரமப்படக்கூடிய நிலைமையில், எத்தனையோ பொருளாதார சிக்கல்களுக்குள் மாட்டப்பட்ட நிலைமையில், தேவையான அத்தியாவசிய பொருட்களை ஏற்றுமதி செய்வதில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள், எம்முடைய மாணவர்களுடைய சிறார்களுடைய கல்வி நடவடிக்கை முடக்கப்பட்ட நிலைமை, இன்னொரு என்ன விடயங்களை நாம் பார்க்கின்ற போது மனிதன் பாரிய ஒரு சிக்கலுக்குள் மாட்டப்பட்டிருக்கின்றான். இந்த நிலைமையில் இஸ்லாத்தின் பார்வையில் நாம் எப்படி காண முடியும், நாம் அல்லாஹ்வின் பக்கம் எவ்வாறு நாம் ஒதுங்க முடியும் என்ற தலைப்பிலே தான் இன்றைய குதுபாவுடைய 20 நிமிட அந்த பிரசாரம் அமைய இருக்கிறது. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அவருடைய அருள்மறையிலே சொல்லுகின்றான் அழகான ஒரு வசனம், வானீபு இலா ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பளவில் நீங்கள் மீண்டு கொள்ளுங்கள், அஸ்லிமு லஹு, அந்த ரப்புக்கு நீங்கள் சரணடையுங்கள், மின் கபுலி ஐயாத்தியக்குமுல் அதா, தண்டனை வேதனை வருவதற்கு முன்னால், அப்படி வந்துவிட்டால் சும்மலா துன்சரூன், நீங்கள் உதவி செய்யப்பட மாட்டீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே நாம் சொற்ப காலம் வாழ வந்திருக்கின்றோம். எங்களுக்கு தரப்பட்ட அறிவுரை சன்மார்க்கம், குர்ஆன், ஹதீஸ், அதனுடைய அறிவுரையே போதும் இந்த உலகத்திலே நாம் எல்லா நிலைமைகளிலும் வாழ்ந்து கொள்வதற்கு. ஒரு மூமினை பொறுத்த மட்டில் சிரமமும் கஷ்டமும் மகிழ்ச்சியும் செழிப்பும் இரண்டும் சமமாகத்தான் இருக்க வேண்டும். அவன் செல்வச் செருக்கில் வாழ்ந்தாலும், பதவி பட்டங்களில் வாழ்ந்தாலும், உயர் அந்தஸ்தில் வாழ்ந்தாலும், நான் ஒரு முஸ்லிம் என்ற நிலையை விட்டு மாறிவிட முடியாது. நான் அல்லாஹ்வுடைய அடியான் என்ற நிலையை விட்டு அவன் மாறிவிட முடியாது. அவன் புலகாங்கிதம் அடைந்து வாழ்க்கையில் செழிப்பின் காரணமாக பாரிய சிக்கல்களுக்குள் மாட்டப்பட்டு இறை மறுப்பாளனாக அல்லது இறைவனை மறந்தவனாக வாழ்ந்துவிடக் கூடாது. அது ஒரு மூமினுக்கு அழகும் அல்ல. எனவே இந்த உலகத்திலே செல்வச் செருக்கில் பட்டம் பதவிகளில் இருந்தாலும் அதுவும் எங்களுக்கு லிமிட்டான அமைப்பிலே தான் இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? வனபுலூக்கும் பிஷ்ஷர்ரி வல் கைரி ஃபித்னா, அழகான ஒரு வசனம். அல்லாஹ் சொல்லுகின்றான், உங்களுக்கு செல்வத்தை தந்தும் அல்லது கஷ்டத்தை தந்தும் சோதிப்போம். இரண்டும் சோதனை தான். செல்வத்தில் வாழுகின்றவர் நம்முடைய வாழ்க்கை மிகவும் செழிப்பாக இருக்கிறது, யாரும் எமக்கு உதவி செய்ய தேவையில்லை, என்னை அடிக்க யாரும் இல்லை என்ற நிலைமையில் வாழ்வது ஒரு அப்பட்டமான ஒரு பொய்யான நிலைமை. ஏனென்றால் அவனுடைய கஷ்டம் சிரமம் அவனுக்குத்தான் தெரியும். சிலவேளை அவருக்கு தெரியாமலும் இருக்கலாம். ஆனால் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாழ்வு, செழிப்பான வாழ்வு, ஒரு சோதனையானது. அதைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான். பிஷ்ஷர்ரி, கெடுதியை கொண்டும் அல்லாஹ் சோதிப்பதாக சொல்லுகின்றான். இதெல்லாம் ஒரு மூமினுக்கு பாடமாக இருக்க வேண்டும்.
ஏன் தெரியுமா? எல்லா நிலைமைகளிலேயும் ஈடு கொடுக்கக்கூடியவன் தான் மூமின் என்ற ஒரு நிலைமைக்கு நாம் மாற வேண்டும். செழிப்பு வந்தால் மகிழ்ச்சியில் புலகாங்கிதத்தில் கூடுதல் கவனம் செலுத்தி இறை மறந்தவனாக வாழ்ந்து விடாமல், கஷ்டம் சிரமம் பிரச்சனைகள் வந்தால் இறைவனை கைவிட்டு விட்டு ஒதுங்கி அவன் மூழ்கடுக்கப்பட்டு அவன் சிதறடிக்கப்பட்டு இறை சிந்தனையற்றவனாக அல்லது இறை நிராகரிப்பாளனாக ஆகக்கூடாது என்ற உறுதியான ஈமானை எடுக்க வேண்டிய ஒரு பாடத்தை தான் சமகாலத்திலே நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். எனவேதான் அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் நெருக்கடி, சிரமம், வறுமை, நோய், நொன்பலம் எல்லாம் அது அல்லாஹ்வால் தரப்படக்கூடிய ஒன்று. இவ்விரண்டும் வாழ்க்கையில் சோதனையாகத்தான் அமையும் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிவிட்டான். எனவே நாம் ஈடு கொடுக்கக்கூடிய மூமின்களாக இருக்க வேண்டும். மா யஸாலுல் பலாஉ, அதாவது ஒரு ஹதீஸிலே வந்திருக்கிறது, ஒரு மூமின் மரணத்தை சந்திக்கிற வரைக்கும் அவருக்கு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். பிரச்சனை என்கின்ற ஒன்றை விட்டு நீங்கிவிட முடியாது. இவ்வுலக வாழ்வுக்கு நாம் குர்ஆன் சொல்லியிருக்கிற பெயர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருப்பது தாருல் பலா, சோதனை கூடம். சோதனை கூடத்தில் பல சோதனைகள் வரும். அந்த சோதனைகளுக்குள் நாம் ஈடு கொடுத்து வாழ வேண்டியது ஒரு மூமினுடைய கடமை. கஷ்டம் வந்தாலும் சிரமம் வந்தாலும் செழிப்பு வந்தாலும் செல்வம் வந்தாலும் இறைவனை நாம் மறந்துவிடக்கூடாது. அவன் பக்கம் ஒதுங்குவதை தவிர வேறு வழி கிடையாது. அதைத்தான் நான் ஓதிய திருவசனம் எமக்கு அழகாக தெளிவுபடுத்துகிறது. வானீபு, அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் ஒதுங்குங்கள். என்ன நிலைமைகள் வந்தாலும் சரி, உங்களை ஷைத்தானங்க கூடிய கெட்ட மோசமான நடத்தையுடையவன் உங்களுடைய வாழ்க்கையை மாசுபடுத்தாமல், நம்மோடு ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய நப்சு எங்களை திசை திருப்பி விடாமல், அலங்கரிக்கப்பட்ட இந்த உலகம் அதிலே நாம் மூழ்கி விடாமல், இந்த மூன்று பரம விரோதிகளை விட்டும் நாம் ஒதுங்கி அல்லாஹ்வின் பக்கம் சரியாக செல்லுகின்ற போது நிச்சயமாக அது எங்களுக்கு தண்டனைகளை குறைத்துவிடும். இவ்வுலக வாழ்வும் அமைதியை தரும், அல்லாஹ்வுடைய உதவியும் கிடைக்கப்பெறும். ஆய்வுகள் சொல்லுகின்ற வகையிலே நாம் பார்க்கிறோம், இவ்வாறு 9, 10 அல்லது 12 மாதமாக தொடராக இருக்கின்ற இந்த நோய் ஒரு சாதாரணமான ஒரு கிருமியை அழிப்பதற்குரிய இன்னும் கண்டுபிடிப்பு மாத்திரைகளை இன்னும் முடியாமல் இருக்கின்றது. இந்த உலகத்திலே அதனை தெரியப்படுத்துவதற்கு எவ்வளவு எல்லாம் கண்டுபிடித்து விஞ்ஞானத்தில் உச்சகட்டத்தில் அடைந்திருக்கின்ற இந்த உலகத்துக்கு இந்த நோயினுடைய தடுப்பூசியை, தடுப்பு மருந்தை பெற்றுக்கொள்ள ஆய்வு செய்து சரியாக முடிவு செய்ய முடியாமல் இருக்கின்ற அளவுக்கு மூளைகள் எல்லாம் சிதறடிக்கப்பட்ட ஒரு நிலைமையிலே வாழுகின்றோம். அல்லாஹு தஆலாவுக்கு அவனுடைய பூமியிலே நல்லது செய்யப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான். அல்லாஹு தஆலாவுக்கு நன்றி செலுத்தப்படவில்லையானால் அவனுக்கு மாறுதல் கூடுதல் யாரால் நடைபெற வேண்டும்? அவனை ஏற்றுக்கொள்கின்ற மக்களால் தான் கூடுதலான பாவகாரியம் நடைபெற வேண்டும். அதுதான் அல்லாஹு தஆலாவை கூடுதலான கோபத்துக்குள்ளாக்கக்கூடிய ஒரு செய்தி. அவ்வாறு இருந்தால் அவனுடைய தண்டனை வந்துவிட்டால் சும்மலா துன்சரூன், நீங்கள் உதவி செய்யப்பட மாட்டீர்கள் என்று வந்திருக்கிறது அல்லவா குர்ஆனில். அல்லாஹ்வுடைய உதவியை வரவழைப்பதற்கு இன்னும் சந்தர்ப்ப அவகாசம் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. வலனுதீகன்னஹும் மினல் அஸாபில் அத்னா தூனல் அஸாபில் அக்பர் லஅல்லஹும் யர்ஜிஊன். அல்லாஹ் குர்ஆனிலே அழகாக சொல்லுகின்றான், பெரிய பெரிய தண்டனைகளை நாங்கள் கொடுப்பதில்லை, சிறிய தண்டனைகளை கொடுத்து இவர் மீண்டு வருகிறாரா என்று பார்ப்பதற்காக என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இதை விட அழகான வசனம் என்ன இருக்கிறது சகோதரர்களே? பிரச்சனைக்குரிய வழி என்ன என்பதையும் குர்ஆன் சொல்லித் தருகிறது, பிரச்சனை வரும் என்பதையும் குர்ஆன் சொல்லுகிறது. ஆகவே பிரச்சனைக்குள் நாம் அகப்படாமல் மீளுவதற்குரிய சந்தர்ப்பம் தான் அல் இனாபத்து இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் நாம் ஒதுங்க வேண்டும். அது எப்படி? அது அல்லாஹ்வின் பக்கம் ஒதுங்குவதென்றால் என்ன என்று நாங்கள் ஒவ்வொன்றாக வாழ்க்கையில் பார்த்து வருகின்ற போது நிறையவே எங்களுக்கு ஆலோசனைகள் எங்களுக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கின்றன, அமல்கள் அழகாக சொல்லித்தரப்பட்டிருக்கின்றன.
அவைகளை கடைபிடித்து அல்லாஹ்வின் பயமச்சத்தை உள்ளத்தில் இருத்திக் கொண்டு நாம் அல்லாஹ்வின் பக்கம் முன்னோக்கி செல்வது அல் இக்பாலு இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் நாம் முன்னோக்கி செல்வதுதான் இன்றைய காலத்தின் தேவையாக இருக்கிறது. எப்படி நாம் நல்ல விடயங்களை இங்கிருந்து அல்லாஹ்வுக்கு வானலோகத்துக்கு உயர்த்தி விடுகின்றோமோ அல்லாஹு தஆலாவுடைய அருளும் அன்பும் பூமியை நோக்கி வரும். வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனூ வத்தகௌ லஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த். இந்த குர்ஆனுடைய வசனங்களோட கருத்துக்கள் எல்லாம் பொய்ப்பிக்கப்பட்டு விட்டனவா? இல்லை இல்லை, இந்த குர்ஆன் சத்தியமானது. ரப்புல் ஆலமீன் ஹய்யுல் கய்யூமாக இருக்கிறான், நித்திய ஜீவனாக இருக்கிறான், நிரந்தரமானவனாக இருக்கிறான், அழிய முடியாத ஒரு சக்தியாக இருக்கிறான். ஆகவே அந்த ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், ஒரு நாட்டுவாசிகள் அல்லது கிராமவாசிகள் அல்லது நகர்ப்புறவாசிகள் ஈமான் கொண்டு சரியான முறையில் ரியலாக ஈமான் கொண்டு வத்தகௌ அல்லாஹ்வை எப்படி பயப்பட வேண்டுமோ அப்படி பயப்பட வேண்டும். வத்தகௌ என்றால் நாம் பயப்படுகிறோம் சொல்லுகிறோம், நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்று சொல்லுகிறோம், மாறு செய்கிறோம். அல்லாஹ்வை பயப்படுகிறோம் என்று சொல்லுகிறோம், பாவம் செய்கிறோம். எப்படி நாம் பயப்பட வேண்டுமோ அப்படி பயப்பட்டால் லஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்தி, வானம் பூமிகளுடைய அருள் பாக்கியங்களை திறந்து கொடுப்போம் என்பது அல்லாஹ்வுடைய வாய்தா. ஏன் இந்த நோய்க்குள் நாம் அகப்பட்டு சிரமப்பட வேண்டும்? எத்தனை சிரமங்களை இதுவரை காலம் நாம் மேற்கொண்டிருக்கிறோம். எனவே இப்படியான குர்ஆனுடைய வசனங்களுடைய அர்த்தங்களை நாம் ஆய்வு செய்து பார்க்கின்ற போது ஒரு வகையான ஒரு தண்டனையாக இருக்க முடியுமோ? நாம் பௌதிக நிலைமைகளை ஆராய்ந்து பார்த்து சட உலகத்திலே நாம் வாழுகின்ற காரணத்தினால், சடவாத போக்குடைய சிந்தனை எங்களுக்கு கூடுதலாக தரப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் வஸ்துக்களிலே தான் சந்தேகம். இன்னென்ன காரணிகள் தான் இன்னென்ன விளைவுகள் வருவதற்கு காரணம் என்று நாங்களே முடிவு செய்து கொள்கிறோம். நாம் சடவாத போக்குடைய சிந்தனைகளுக்குள் விரும்பியோ விரும்பாமலோ மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆன்மீக ரீதியில் நாம் முன்வந்து எழுச்சி பெற்றால் நாம் யதார்த்தத்தை விளங்குவோம், சத்தியத்தை விளங்குவோம். எனவேதான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, இந்த இப்படியான பிரச்சனைகளுக்கு மனிதர்களுடைய பாவகாரியங்களும் ஒன்றாக இருக்கலாம் என்ற முடிவை நாம் எடுக்காமல் இருக்க முடியாத இந்த சமகாலத்திலே அதற்கான ஆலோசனைகளை தான் இந்த குதுபாக்கள் உங்களுக்கு தர முடிகின்றது. இந்த குதுபாவிலே நாங்கள் குர்ஆனுடைய வசனங்களை பார்க்கிறோம். குல் இன்னல்லாஹ யுதில்லு மை யஷா. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், நபியே சொல்லுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் நாடியவர்களை வழிகெடுப்பான். அது அவனுடைய ஒரு முடிவு, அவனிடத்திலே கேட்க முடியாதுனா. வயஹ்தி இலைஹி மன் அனாப், அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நிலைமையிலும் சிலர்களுக்கு வழிகேடு ஏற்படலாம். எவர் அல்லாஹ்வை முன்னோக்கி அவனுடைய திருஷ்டாந்தங்களை சரியான முறையில் மதித்து அடிபணிந்து நடந்தால் வயஹ்தி இலைஹி மன் அனாப், அல்லாஹ்வின் பக்கம் ஒதுங்குறவருக்கு நல்ல வழிகாட்டல்களை அல்லாஹ் கொடுப்பான். இது குர்ஆனுடைய வாய்தா. அல்லாஹ்வின் பக்கம் நாம் நல்லொரு நிலைமையை தேடி முன்னோக்கி செல்கின்ற போது அல்லாஹ் எங்களுக்கு வழிகாட்டுவான், எங்களுக்கு அல்லாஹ் ஆசிரியராக இருந்து கற்பித்து தருவான். இதுதான் குர்ஆனுடைய வாய்தா. வல்லதீன ஜித்தனபு தாகூத ஐயஅபுதுஹா வஅனாபு இலல்லாஹி லஹுமுல் புஷ்ரா. இதுவும் ஒரு வசனம். எவர் பாவமான காரியங்களை, மோசமான எண்ணக்கருக்களை விட்டும் தவிர்ந்து நடந்தால், அல்லாஹ்வைத்தான் வணங்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்துவிட்டால், அல்லாஹ்வின் பக்கம் ஒதுங்கிவிட்டால், லஹுமுல் புஷ்ரா, அவர்களுக்கு சுபச்செய்தி உண்டு. அந்த சுபச்செய்தியை சுவைக்காமல் இந்த உலகத்தை விட்டு நாம் மாறுதல் அடைய முடியாது. இந்த உலகத்தை விட்டு நாம் மறுமை உலகை நோக்கி செல்வதானால் அந்த புஷ்ரா எங்கக்கூடிய நற்செய்தி சுபச்செய்தி என்ன, அதை வரவழைப்பதற்கு நாம் ஏன் தடையாக இருக்க வேண்டும்? என்ன தடை? அந்த தடைக்குரிய முட்டுக்கட்டை என்ன என்பதை ஒவ்வொரு தனி நபரும் முஸ்லிமும் மோமினும் ஆய்வு செய்ய வேண்டும். அதில் நாம் குறைபாடு காட்டுகிறோம். தொழிலிலே ஒரு சிக்கல் வந்துவிட்டால், குடும்பத்திலே ஒரு சிக்கல் வந்துவிட்டால், நாம் உலக காரியத்தை, நான் சொன்னேனே சடவாத போக்கென்று, நம்முடைய உலக காரியத்தை வைத்துத்தான் இந்த காரணம்தான் இந்த தொழிலிலே நஷ்டத்தை ஏற்படுத்தியது,
குடும்பத்துக்குள் பிரிவு, அவருக்கு நாம் உதவி செய்யவில்லை. இப்படி அந்த கொடுக்கல் வாங்கல் உலக விவகாரங்களிலே சடவாத போக்கிலே தான் நாங்கள் பார்க்கிறோம். இந்த பிரச்சனை ஏன் வந்தது? அல்லாஹ்வுக்கு நான் நன்றி செலுத்த கடமைப்படவில்லை, நான் நன்றி செலுத்துவதில் குறைபாடு காட்டிவிட்டேன், அதனால் என்னுடைய பொருளாதாரத்தில் குறைவு ஏற்பட்டு விட்டது. குடும்பத்தினர்களுக்கு நான் சரியான உபதேசத்தை சொல்லவில்லை, அவர்களுக்கு ஆன்மீக அறிவு கிடைக்கப்படவில்லை, அதனால் பிணங்கிக் கொண்டார்கள், பிரிந்து விட்டார்கள் என்று நாம் அந்த செய்திகளை பார்ப்பதில்லை. எனவேதான் நாம் அல்லாஹ்வின் பக்கம் ஒதுங்குகின்ற போது எங்களுக்கு அல்லாஹ்வுடைய சுப செய்தி என்றும் இருக்கும். இந்த உலகத்திலே புஷ்ரா என்ற நற்செய்தியோடு வாழ்ந்து நாம் கபரிலேயும் அந்த புஷ்ரா என்ற நற்செய்தியோடு கபரிலே வாழ்ந்து நாம் மறுமை வாழ்விலேயும் அவருடைய புஷ்ரா எங்கக்கூடிய நற்செய்தியோடு அல்லாஹு தாலாவை நான் சந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தப்ஸரத்தன் வதிக்ரா லிகுல்லி அப்தின் முனீப். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், சிந்தனை உடையோர்கள், படிப்பினை உடையோர்களுக்கு, ஒவ்வொரு அடியானுக்கும், அந்த அவனும் பக்கம் ஒதுங்குகின்றவனுக்கும் நல்ல படிப்பினையும் நல்ல விடிவும் நல்லொரு பார்வையும் அகப்பார்வையும் உண்டாகும். எங்களுடைய சிந்தனைக்கு ஒரு அகப்பார்வை ஏற்படுவதற்கு, எங்களுடைய உள்ளத்தில் நல்லொரு ஞாபகம் உண்டு ஆகுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வின் பக்கம் ஒதுங்குகின்ற ஒரு அடியானாக இருக்க வேண்டும் எல்லா நிலைமைகளிலேயும். ஏன் தெரியுமா? நஷ்டமும் கஷ்டமும் எம் வாழ்வுக்கு சோதனை என்று அல்லாஹ் நேரத்தோடு நான் சொன்ன வசனத்தில் சொல்லியிருக்கின்றேன். ஆகவே ஒரு படிப்பினையும் நல்லொரு சிந்தனையும் வர வேண்டுமானால் நாம் எப்படியான அடியானாக மாற வேண்டும் என்றால் ஒரு அல்லாஹ்வின் பக்கம் ஒதுங்கக்கூடிய அடியானாக மாற வேண்டும். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, இவ்வாறு நாம் ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டு போகலாம். பிர்ருல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வது மிப்தாஹு ஸஆதா, அது ஒரு மகிழ்ச்சியான வாழ்வின் ஒரு திறவுகோல். எனவே பெற்றோர்களுக்கு நாம் உபகாரம் செய்ய வேண்டும். வஸிலத்துர் ரஹமி பரக்கத்துன் ஃபில் வக்தி வர் ரிஸ்க், குடும்பத்தோடு இனமித்தர்களோடு இணைந்து பிணைந்து வாழ்வது வாழ்நாளில் எங்களுக்கு நீடிப்பும் உணவினுடைய விருத்தியும் கிடைக்கும். வல் மாலுல் ஹலால் சபபு ஃபீ ஸலாஹில் அப்னாஇ வ இஜாபத்தி துஆ, ஹலாலான சம்பாத்தியம், ஹலாலான தேடல் எங்களுடைய குடும்ப பிள்ளைகளை வாழ வைப்பதற்கு, சீரடைவதை செய்வதற்கும், எங்களுடைய பிரார்த்தனைகள் ஒப்புக்கொள்ளப்படுவதற்கும் காரணமாக அமைகின்றது. வகஸ்ருல் அமல், பேராசையை குறைத்துக் கொள்வது, பேராசை பிடித்து உலகத்தில் மோகங்களை நாம் சிக்கிவிடாமல் பேராசையை குறைத்து வாழ்வது நல்லமல் செய்வதற்கு ஒரு வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி தரும். வததக்குருல் மௌத், மௌத்தை நாம் அடிக்கடி நினைந்து வாழ்வது ஹைரு வாயிலின், நல்லொரு உபதேசியாக மாறும். வஸியாரத்துல் மகாபிர், கபர்களை ஜியாரத்து செய்வது, வத்தஅம்மலு ஃபீ அஹ்வாலில் மௌத்தா, அந்த கபருக்குள்ள இருப்பவருடைய நிலைமைகளை சிந்தனையோடு நாம் பார்ப்பது, தذكرத்தும் பில் ஆஹிரா, மறுமைக்கான ஒரு நினைவு ஏற்படும். வத்ததல்லு இலா சியரி ஸலபி, நல்லவர்கள் பெரியவர்களுடைய வாழ்வை நாம் எடுத்து ஆராய்ந்து படிக்கின்ற போது எங்களுடைய உள்ளங்கள் தூய்மை பெறும். இவைகள்தான் எங்களால் இஸ்லாத்தில் சொல்லித்தரப்படக்கூடிய அழகான புத்திமதிகளாக இருக்கின்றன. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, ஐங்கால தொழுகையை சரியாக நிறைவேற்றுவோம். முன்பின் சுன்னத்து தொழுவதென்ற விடயத்தில் நாம் தவறிழைக்கிறோம். அவைகளை சம்பூர்ணமாக தொழுது முடிப்போம். எங்களுடைய மார்க்க அனுஷ்டானங்களை சரியாக நாம் உரிய நேரத்துக்கு நிறைவேற்றுவோம். அல்லாஹ்வுடைய உதவியை இந்த பூமியில் வரவழைப்பதற்கு நாம் ஒத்தாசையாக இருப்போம். அல்லாஹு தஆலா எம் அனைவர்களுக்கும் நல்லருள் பாலிப்பானாக. யா அல்லாஹ், சிரமங்கள் கஷ்டங்களிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. எங்களுடைய நாட்டையும் உலகத்தையும் இந்த கொடிய நோயிலிருந்து எங்களுக்கு பாதுகாத்து நல்லொரு விடிவை தருவாயாக. ஆமீன், ஆமீன்.